வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துட்டே வரோங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி ட்ரேட்ஸ் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துட்ருக்கோம். எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது, ஃப்யூச்சரை பேஸ் பண்ணுறதா, ஸ்பாட்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பார்த்துருவோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி மட்டுமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். நம்மளோட வீடியோஸில் எல்லாமே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை மட்டுமே பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த ஒரு மாதமாக உங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுறேன். மிகவும் பயனுள்ளதாக உள்ளது, அதுவும் இலவசமாக. மிக்க நன்றிகள். எனது வயது 54. நான் கடந்த ஒரு வருடமாக ட்ரேட் செய்து வருகிறேன், புரிதல் இல்லாமல். ஆனால் உங்கள் வீடியோக்களை பார்த்த பிறகு பொறுமை என்றால் என்ன என்பது புரிகிறது. முன்பெல்லாம் காலையில் எழும்போதே ஐயோ இன்றைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குமோ என்ற பதட்டத்திலேயே எழுந்திருப்பேன். ட்ரேட் பண்ண வேண்டும், ஆனால் பயம், வெறுப்பு எல்லாம் கலந்து ஒரு பதட்டமான மனநிலையிலேயே ட்ரேட் செய்வேன். பெரும்பாலும் லாஸ் தான். இதுவரை சுமார் லட்சங்கள் எழுந்திருக்கிறேன். நிறைய இடங்களில் கிளாஸ் வேறு. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 60,000 ரூபா செலவாயிடுச்சு. இந்த வயசில் இது தேவையான விமர்சனம் வேறு. ஆனால் இப்பொழுது என் முயற்சியை கைவிடவில்லை. கற்பதற்கு வயது பொருட்டே இல்லை. உண்மை அதுதான். ஆர்வம் மட்டும்தான் தேவை. ஆர்வமும் தேவையான நேரமும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். உங்களுடைய வயதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் உங்களுடைய கடமைகளை கிட்டத்தட்ட முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நிறைய நேரம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. 2 மாதம் தான் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னு வேறு முதல்லையே சொல்லிட்டீங்க. சாரி, ஒரு மாதமாக தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், எப்போவுமே 6 மாதம் பயிற்சி. அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடு எடுக்கவே எடுக்காதீங்க. 6 மாதம் கட்டாயமாக பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். வேறு மாதிரி ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் சார்ட்டை பார்க்குற விதமே மாறிடும். சரிங்களா? முயற்சி என்றைக்குமே கைவிட வேண்டாம். வயசு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆர்வம் தான் தேவை நம்மளுக்கு. ஸோ உங்கள் வீடியோவை பார்த்த பிறகு காலையில் எழும்பொழுது இப்போ எல்லாம் பதட்டம் ஏற்படுவதில்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்த்துக்கலாம். எப்போவுமே அதுதாங்க. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் இப்படி போய்கிட்டே இருக்குது, அப்போ இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இதை பிரேக் ஆகி கீழே வந்துடும், எல்லாம் ஓகே. லெட் த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட மேலே போயிட்டு கீழே வரலாம். என்ன வேணும்னாலும் நீங்கள் ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகும், கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகும். இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது, ட்ரெண்ட் லைனை கட் பண்ணுற மாதிரி இருக்குது, மேலே தான் இன்றைக்கி போகும், எல்லாம் ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இது நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கனால மேலே தான் 100% போகணும்லாம் அவசியம் இல்லைங்க. 100% இது போகும் அப்படின்னா எல்லாருமே இந்த பேட்டர்னை மட்டும் கற்றுக்கிட்டு ஒரு 1 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ இந்த இடத்துல நீங்கள் பொசிஷனாக எடுத்துருவாங்க எல்லாருமே. ஏன்னா கன்ஃபார்மாக மேலே போய்டும்ல. ஸோ அது அந்த மாதிரி கிடையாதுங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே அதை கவனிச்சிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி போயிருக்குது. ஒரு 70லேருந்து 80% இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடக்காமலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பயிற்சி நிறையா பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக இருங்க. ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. மார்க்கெட் எங்கேயும் போகாது. நான் திரும்ப அதை சொல்லுவேன். மார்க்கெட் எங்கேயுமே போகாது. நீங்கள் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு ட்ரேட் பண்ண ரெடி ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் தினமும் அதே மாதிரி 9:15 ஆரம்பித்து 3:15 முடியத்தான் போகுது. அதனால் அவசரப்படாதீங்க. சரிங்களா? இன்றைக்கு கூட 11:15 மணிக்கு ட்ரேட் எடுத்தேன். 3:15 மணி வரையும் க்ளோஸ் ஆகலை, கீழேயும் க்ளோஸ் ஆகலை. ஓகே, பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. அதாவது
மேலே போச்சு, மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா மேலே அப்படியே கண்டினியூஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா கீழே கண்டினியூஸாக வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா, நடுவுலேயே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட் என்ன வருதோ அதை வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு மாதத்துலேயே நீங்கள் இதை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வந்து இருந்து நிறைய பயிற்சி பண்ணி நிறைய சார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? கூடிய விரைவில் இன்னமும் மெருகேறுவேன். நன்றிகள் பல. வாழ்க ஆசான். தங்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள். தாங்களும் தங்கள் குடும்பமும் எல்லாம் வளமும் பெற்று நீரூறி வாழ்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். முருகன் அருளால் எல்லாருமே வந்து வெற்றி அடையணும்னு நானும் வந்து பிரார்த்திக்கிறேன். ரொம்ப பொறுமையாக வந்து இருங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வழக்கமாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ஆரம்பிப்போம், இல்லைனா நிஃப்டியில் வந்து ஆரம்பிப்போங்க. அந்த நிஃப்டி சார்ட்லேருந்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து கோல்டில் போய் முடிப்போம். இந்த தடவை வந்துட்டு நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. என்ன நடந்தது கோல்டில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பார்க்கலாம். ஸோ கோல்டில் வந்துட்டு நேற்று வந்து என்ன பாசிபிலிட்டி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததுங்க. அதாவது மேலே போன ப்ரைஸு திரும்ப சப்போர்ட்டுக்கு தான் வந்தது. மேலே கரெக்டாக ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலை, பிஃபோராகவே கீழே வந்துருச்சு. திரும்ப போகும்போது ட்ரெண்ட் லைன் போயிருக்குது, திரும்ப போகும்போது ட்ரெண்ட் லைன் போயிருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க நேற்று. அப்போ இது வந்து ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்னு வந்த உடனே நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா, மேலே போயிட்டு இருக்குது ட்ரெண்டு, இந்த இடத்துல ஒரு ஹோல்டு இருக்குது, ஹோல்டுக்கு அப்புறமா திரும்ப மேலே கண்டினியூ ஆகும். ஸோ இதை தான் நான் வீடியோடைய ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த மாதிரி கன்ஃபார்மாக போவோம், 100% இது நடக்கும் அப்படின்னா எல்லாருமே இந்த இடத்துல பை பொசிஷன் வந்து எடுத்துருவாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எப்போவுமே வந்து ஹையர் ஹை ஹையர் லோ வந்து நீங்கள் அந்த கான்செப்டை மட்டும் விடவே விடாதீங்க. அவன் மேலே போகணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே போவான். மேலே அதுவும் வந்து அப்படியே ஒரே அடியாக போயிட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவான். அதனால் என்றைக்குமே வந்து அதை மறக்கவே மறக்காதீங்க. ஹையர் ஹை ஹையர் லோ. நீங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோ, லோயர் ஹை அந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்காம நீங்கள் பொறுமையாக வந்து அதை வந்து பாருங்கள். என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நேற்று ஈவினிங்கே இந்த மெசேஜ் வந்து நான் ட்விட்டரில் வந்து போட்டேங்க. வில் பிரேக் அண்ட் கோ அவே ஃப்ரம் திஸ் லெவல். ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. பேட்டர்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து பில்டப் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஐதர் மேலேயோ இல்லைனா கீழேயோ இட் வில் பிரேக் திஸ் லெவல் அண்ட் கோ அவே. ஏதோ ஒரு பக்கம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டோங்க. நம்ம பொதுவாக வந்து கால்ஸ் வந்து கொடுக்கறது இல்லைங்க. இந்த இடத்துல வந்து பை பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட், அடுத்த அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லைங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு கால்ஸ் கொடுக்காம என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ கால்ஸ் கொடுக்குற ஐடியா இல்லை, இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற ஐடியாவும் இல்லை. அதனால் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அவ்வளோதான், மார்க்கெட்டில் சொல்கிறேன். அப்போ இதுக்கப்புறமா வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு, பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. இந்த பிரேக் ஆகி கீழே வரும்போது வந்து நம்ம அடுத்த ட்வீட் வந்து என்ன போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரும்போது லுக்கிங் ஃபார் ரிவர்சல் ஃப்ரம் திஸ் லெவல், இந்த லெவல்லேருந்து ரிவர்ஸலை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டோம். அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன் அது மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் இங்கே இருக்குதுங்க. ஒன்று இந்த இடத்துலேருந்து மேலே போயிருந்துருக்கணும், என்ட்ரி எக்ஸிட் என்ட்ரிலாம் இந்த இடத்துல கொடுத்தது. அதுக்கப்புறமா வந்து அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குதுங்க. இவ்வளோ தான். 1 ஹவரில் நான் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸில் போயிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எதிர்பார்க்குறேன் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்ட்டு. அப்போ என்னாச்சு, இவ்வளோ தூரம் ட்ராப் ஆன ப்ரைஸு இங்கேயே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, என்ட்ரி எக்ஸிட்டு. நான் எடுத்ததுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து எங்கே போச்சு, மேலே தான் போச்சு. பட் ஆனால் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவோம்.
விழுந்துட்டு மேலே ரெக்கவர் ஆகி போயிருக்கான் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் திரும்ப வந்து கீழே வருது அப்படின்னா திரும்ப இந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அதனால தான் இந்த ட்வீட் வந்து நம்ம வந்து போட்டோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லுக்கிங் ஃபார் ரிவர்சல் ஃப்ரம் திஸ் லெவல் அப்படின்ட்டு. ரிவர்சல் ஆச்சா? அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சுங்க. ப்ரீவியஸாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு லாட்டு போட்டிருந்தீங்கன்னா $600 கொடுத்துருப்பான். இந்த ஹைக்கு சொல்கிறேன். அடுத்த தடவை இந்த லெவல்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு வந்து நீங்கள் ட்வீட் போட்டிருக்கிறீங்க. போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ரிவர்சல் கேண்டல் வந்தது. இங்கே தான் ஃபஸ்ட்டு க்ரீன் க்ளோஸ் வந்து முடிஞ்சுது. மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்தது. ஃபெயில்டு லோ. இங்கேருந்து வந்து மேலே போன ப்ரைஸு அதுக்கப்புறமா வந்து அந்த லோவை வந்து பிரேக் பண்ணாமல் மேலே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப வந்து மேலே இருக்குதுங்க ப்ரைஸ். அப்போ இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் இந்த சிம்பிளான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நேற்றுக்கு என்ட்ரி அட் எக்ஸிட் வந்தது. இங்கேருந்து எங்கே போயிருக்குது பாருங்கள், ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அவ்வளோ தூரம் போகும்போதும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இது ஒரு சந்தேகமாக இருக்குதா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டேங்குன்னு நான் சொல்லும்போது ஆஸ் எ பிகினராக உங்களுக்கு வந்து புரியாது. அப்போ அதுக்கு தான் நம்ம ட்ரெண்ட் லைன் போடுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் ஏன் போடணும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுட்டு தான் போகணுமா, தொடாமல் போகணுமா, விற்க மட்டும் கனெக்ட் பண்ணணுமா, பாடியை கனெக்ட் பண்ணணுமா, எல்லாமே நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் பார்த்து அவசரப்பட்டு கமெண்ட்டில் வந்து கேட்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கும். இதில் ஒரு 30 வீடியோவுக்கு மேலே இருக்குங்க. அது எல்லாமே பொறுமையாக வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமும் இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை பாப்புலர் வீடியோவில் போயிட்டு நீங்கள் இந்த 5 விஷயங்களை மட்டும் கற்றுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். என்ட்ரி அட் எக்ஸிட் சொல்லியிருப்பேன், எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, எப்படி வரையணும், எல்லாமே இருக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறத கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவேன், ஏற்கனவே இருக்குது, போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த கோல்டில் நடந்த மேஜிக் வந்து நீங்கள் இன்னொரு தடவை கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நம்ம வந்து போட்டுட்டோங்க. இந்த பேட்டர்னை போட்டதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள். இந்த பேட்டர்னை போட்டுட்டோம், மேலே போயிருக்குது ப்ரைஸு. ஆனால் ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குங்க. அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகாமல் கீழே வந்து திரும்ப போகும்போது கூட அங்கே போக முடியல, திரும்பவும் கீழே வந்து போகும்போது கூட போக முடியல. இந்த தடவை என்ன பண்ணான், இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான் பாருங்க. இது மேலே போகலை அப்படிங்கும்போதே நமக்கு எது கன்ஃபார்ம் ஆகுதுன்னா கீழே பிரேக் ஆகி போயிடுவான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இவன் எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து விழுகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் பயிற்சியின் போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். அப்போ மேலே நல்லா இப்படி வந்த மார்க்கெட்டு, நான் அதை கவனித்ததுனால உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். மேலே போனது வந்து அந்த 3 தடவை மேலே போகிற மாதிரி காமிச்சான், ஆனால் மேலே போகல, ஒரே இடத்துல தான் இருந்தான். இந்த ஹை இருக்குன்னா இந்த ஹைக்கு அங்கேயே தான் இருந்தான் ப்ரைஸ். மேலே போகணுன்னா நல்லா போகணுங்க மேலே, சும்மா வந்து இதுதான் மேலே போகிறது. சும்மா வந்து அப்படியே இங்கேயே வந்து இப்படியே இருந்ததுன்னா நீங்கள் இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே தானே க்ளோஸ் ஆகிருக்குது, அப்போ மேலே தானே போகணும், அப்படிலாம் இல்லைங்க. ஸ்ட்ரென்த்தே இல்லை, பையிங் ஸ்ட்ரென்த்தே இல்லை, அந்த பையிங் என்தூசியாசமே இல்லை. எல்லாம் வாங்க வாங்க பை பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை. பிரேக் ஆக போகுது, மேலே போகுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு போகணும். ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போகலை அப்படின்னாலே வந்து அது இல்லைன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்து வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ அடுத்து வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கீழே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பை தான் போகுது அப்படிங்கிறது எப்படிலாம் ஏமாத்தினான்னு பாருங்கள். கீழே வந்துருக்கிறானா, மேலே கட் பண்ணல, மேலே கட் பண்ணல, மேலே கட் பண்ணல, இங்கே வந்திருக்கிறான். இது என்ன பண்ணியிருக்குது, இங்கே இப்படி வந்திருக்கிறான், அடுத்து ஒரு பெரிய ட்ராப்பு, அடுத்து ஒரு பெரிய ட்ராப்பு, அடுத்த தடவை வரும்போது ட்ராப் ஆகலை பாருங்கள். அப்போ ஹையர் லோ கான்செப்டை வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இதை வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்னு கண்டிப்பாக வந்து எடுக்கலாங்க. ட்ரேடு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போச்சு. ஆனால் ஆக்சுவலாக எதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும்.
இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்குது. லோயர் லோ வச்சுருக்குது. இந்த இடத்துல லோயர் லோ வைக்க முடியல. இது எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் 1 ஹவரில் அதை கட் பண்ணணும். அப்போ தான் மேலே போகும். அப்போ இந்த இடத்துல உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் வந்து பை பண்ண வச்சு, அதாவது இந்த சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மேலே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ கீழே போனப்போ தான் அந்த இங்கேருந்து வந்து சப்போர்ட் லைன் வந்து போட்டிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்து இருந்துருக்கலாம். இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து எடுத்து இருந்துருக்கலாம். எடுத்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட், ஒரு $600. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், வைக்கல. அப்போ இந்த இடத்த கட் பண்ணி கீழே வந்தான். அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான், அடுத்த தடவையும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸு, அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்த கேண்டில் இங்கேருந்து வந்து மேலே போய் எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா அடுத்தடுத்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். போனான்னா என்ட்ரி ரொம்ப சுலபமாக இருக்குது அவங்களுக்கு. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இந்த இடத்துல பெரிய ஃபால் ஆகிட்டே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது. என்ட்ரி எடுக்கிறீங்க, மேலே போயிடுச்சு, போக முடியாமல் திரும்ப வந்து கீழே வந்துருக்குது. அடுத்த தடவை அந்த மாதிரி போகும்போது வந்து அது பாட்டுக்கு வந்து நல்லா வந்து மேலே போயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் தைரியமாக வந்து இருக்கலாம். இந்த இடத்த டச் பண்ணிடுவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து தான் அடுத்த ரிஜெக்ஷனே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க. எப்போவுமே இந்த இடத்துக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்தோன்னா எப்படி இந்த இடத்துல நின்னா பார்த்தீங்களா, ஒரு 2-3 மணி நேரமாக அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகும்போது அப்படியே வந்து போயிருக்கலாம். ஸோ தொடர்ந்து நடக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்குங்க, பொறுமையாக கற்றுக்குவோங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. இன்றைக்கே நான் கோடு போடணும், இன்றைக்கே ட்ரெண்ட் லைன் நான் பழகணும், இன்றைக்கே ஹையர் லோனா என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும், முடியாது. அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது நீங்கள் இதை ஃபாரெக்ஸ் கோல்டில் சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு எம்சிஎக்ஸ் கோல்டில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதையும் ஒரு தடவை சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எம்சிஎக்ஸ் கோல்டில் கூட என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான் நடந்தது. உங்களுக்கு 1 ஹவரில் ப்ரைஸ் வந்து கேண்டில் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சும்மா உங்களுக்கு பேட்டர்ன் காட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ 1 ஹவரில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த ஹையை கட் பண்ணால் தான் இவன் வந்து மேலே போயிருப்பான். மேலே போயிருந்தால் கீழே வந்துட்டு இப்படி வந்து மேலே போயிருப்பான். ஆனால் ஹையை கடைசி வரைக்கும் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாதனால என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே நேற்றுக்கு வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது எப்படி வந்துருக்கிறான் பாருங்கள். அங்கே நீங்கள் ஃபாரெக்ஸ் கோல்டில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும். இது வரைக்கும் வந்தது, ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுது, மேலே வரைக்கும் போன ப்ரைஸு கீழே கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணி போகணும். போனால் தான் போவோம், இல்லைன்னா போக மாட்டான். இது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறத நிப்பாட்டிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா சார்ட்டு, அந்த சார்ட்டில் போய்ட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. இது பேங்க் நிஃப்டி வச்சு சொல்லிக் கொடுங்க, நிஃப்டி வச்சு சொல்லிக் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. என்கிட்ட கேட்டால் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு அனுபவம் இருக்குது. நான் இதை மாதிரி நான் வந்து நீங்கள் 500 தடவை தான் உங்களை பார்க்க சொல்கிறேன், நான் 5000 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். அதனால் எனக்கு அனுபவம் இருக்குது. நான் ஈஸியாக சொல்லிடுவேன். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நீங்களே போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் இந்த மாதிரி பாருங்கள். ஒரு பெரிய ஃபாலோ ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குதுன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு அதை மட்டும் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 2-3 மணி நேரம் எத்தனை சார்ட்டு முடியுமோ அத்தனை சார்ட்டில் போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இப்னியட்டாக போயிருக்குதா, இல்லைனா வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட். ஆரம்ப காலத்தில் என்னோடய வீடியோ ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஏதோ 1-2 வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செகண்ட் அட்டெம்ப்ட் எப்போவுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இது பையர்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆச்சா, கண்ணு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய சார்ட்டில், அது பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், நிஃப்டியாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபாரெக்ஸ் பேர்ஸாக இருக்கலாம், ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க. அப்போ நீங்கள் அதில் போய் என்ன பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஃபால் ஆன இடத்த மட்டுமே கவனிப்பீங்க. ஒரு பெரிய ஃபால்
அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. என்ன நடந்தது பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய ஃபால் ஆச்சுன்னா பேனிக் ஆக மாட்டீங்க. ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவீங்க. ப்ரைஸ் மேலே போயிட்டு வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சில டைம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பெருசாக கூட போயிட்டு க்ளோஸ் வைக்கலாம். வேறு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் வெளியே வர மாட்டேன், நான் லாஸை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கேபிட்டல் நல்லா இருக்கணும். கேபிட்டல் நல்லா இல்லை ஆனால் லாஸையும் ஏற்றுக்க மாட்டேன்னா அக்கௌண்ட் லிக்விடேட் ஆகிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. இங்கேருந்து என்ன ஆச்சு? ப்ரைஸு கிட்டத்தட்ட 70,600 அப்படிங்கிற இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னா 71,200க்கு பக்கத்தில் போயிடுச்சுங்க. இதில் ஒரு 400 புள்ளி, இதில் ஒரு 200 புள்ளி, மொத்தம் 600 புள்ளி வந்து நீங்கள் எடுத்துருந்துக்கலாம். இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படிங்கிற இந்த சிம்பிளான விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஆச்சரியமாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஆனால் இது நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அதனால் நீங்கள் ஏன் இதெல்லாம் வந்து இலவசமாகவே சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியல. அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியே வந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோன்னா அது எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கற்றுக்கோங்க, எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. கோல்டு வந்து பார்த்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போமா? பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இங்கே வந்தும் கூட. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை விடவே மாட்டுறாங்க. இதுலேருந்து என்ன டேக்அவே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட்டில் இருந்து மேலே போயிருக்குது, ஆனால் இதுக்கு மேலே போக மாட்டேங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு என்ன பண்ணுறான்? அந்த ஹையை கட் பண்ணவே மாட்டான். என்ன பண்ணாலும் ஹையை மட்டும் கட் பண்ண மாட்டான். கீழே வந்து அடுத்தடுத்து லோ வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. ப்ரைஸ் இங்கே ஒரு லோ வச்சுது, இங்கே ஒரு லோ வச்சுது, இங்கே ஒரு லோ வச்சுது, இங்கேயும் ஒரு லோ வச்சிருச்சு. இப்போ லோ வைக்க மாட்டான், கீழே போக மாட்டான், ஈக்குவல் லெவல்லே நின்றுட்டு இருக்கிறான். பட் ஆனால் மேலேயும் போக மாட்டான். அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஸ்ட்ரக் ஆகிட்டான். பட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகிறான். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை ரொம்ப நடத்திக்கிட்டே இருந்தான்னா நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு கம்ப்ரெஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து மேலேயும் இருக்கலாம், இல்லைனா கீழேயும் இருக்கலாம். கீழே இருந்ததுன்னா எது வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது? இது வரைக்கும் பை தான். இங்கே வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பை பண்ணலாம். எப்படி இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக பை பண்ணீங்களோ, ப்ரைஸு திரும்ப வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கே போயிடுச்சோ, அந்த மாதிரி திரும்பவும் ஒரு வேளை வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணலாம். இந்த பையை ஹோல்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா இதை பிரேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ மேலே இங்கிருந்தே போக ஆரம்பிச்சதுன்னா எங்கே போகும்? ரெண்டே விஷயந்தாங்க. நீங்கள் 1 ஹவரில் வந்து ஆராய்ச்சி பண்ணினீங்க அப்படின்னா இந்த 2 விஷயந்தான். என்ன நடந்துகிட்டு இருக்குது? ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா எங்கே வரும்? இங்கே வரும். இதை தாண்டானா கீழே போயிடும். இதை தாண்டக்கூடாது. இந்த இடம் வந்தால் என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். தாராளமாக பை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேப் டவுன் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் வந்தான்னு வைக்கலாம், அப்போலாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும். பையனா இந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கணும் உங்களுக்கு. ஒரு க்ரீன் சிக்னல் இருக்கணும், ஒரு இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கணும், இல்லைனா ஒரு ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு வந்து தெரியணும், இல்லைனா பூ மாலை இருக்கணும், என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பை. கண்ணை மூடிட்டு பை கிடையாது. அப்படி நீங்கள் கண்ணை மூடிட்டு பை எடுத்தாலும் கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்மளோட மெத்தட், கோர் கான்செப்ட் அதுதான். ஸோ சம்திங் இஸ் நாட் குட் என்னங்கிறது வந்து நம்ம அடுத்த வாரத்தில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அவனால் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணவே முடியாது. அப்போ மேலே வந்துட்டு கீழே வந்திருக்கான், மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான், மேலே போக முடியலை. ஒன்றும் இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் அவங்கள பார்க்க சொல்லுவேன். இவ்வளோ ஹையில் இருந்து அடுத்த தடவை போகும்போது இவ்வளோ ஹைக்கு போயிருக்கிறான், அடுத்த தடவை போகும்போது எங்கே போனோம்? இவ்வளோ ஹைக்கு போகணும், போக மாட்டானே. 2 நாள் ஆயிடுச்சு, 2 நாளாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். அதனால் சந்தேகமாக இருக்குது. கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. 5 மினிட்ஸில் போய் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி என்ன மாதிரி நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன. ஸோ ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மேஜிக் நம்பர் என்னது? அது 51,000.
51,000 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் பக்கத்தில் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்ன நடந்திருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஆரம்பித்து கீழே வந்துருக்குது. திரும்ப வந்து மேலே போன மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி ஹைலேருந்தே திரும்ப வந்து ட்ராப் ஆகிருக்குங்க. இந்த ட்ராப் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்குண்ணா. ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த இடத்துல இப்படி போட்டிங்கன்னா நம்ம பேட்டர்ன் வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை அவன் கட் பண்ணல பாருங்கள். இதுதான் நான் உங்களை பார்க்க சொன்னேன். என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படிங்கிறது இதுதான். அப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட இப்படி போயிட்டு இப்படி மேலே போக முடியாமல் இப்படி கீழே வந்துகிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு சான்ஸ் தான், அவ்வளோதான். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க. இது என்ன லெவலு? இன்றைக்கி லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5914, 50,914. இதுதான் லெவலுங்க இன்றைக்கி. அடுத்த தடவை திரும்ப அங்கேயே தான் வந்திருக்கிறான், எக்ஸாக்ட் பிளேஸ். கொஞ்சம் கீழே போயிருக்கிறானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 50,889 வரைக்கும் போயிருக்கிறான். பட் ஆனால் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கிறான், அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்? ப்ரீவியஸ் லோலேயே தான் வச்சுருக்கான். அங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்? மேலே வந்துட்டான். நம்ம பேட்டர்ன் நம்பிக்கையாக இருக்கலாம். எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கான்? 130. இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளி வரைக்கும் கொடுத்துருக்குறான். என்ன ஆச்சு? 200 புள்ளி. சாதாரணமாக வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 900 வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேலை. எங்கே வரைக்கும் வந்தான்? மேலே வரைக்கும் வந்தான். 150 புள்ளி கொடுத்துருக்கான். தப்பாக சொல்லிட்டனும். 900 அங்கே ஒரு 250 புள்ளி தான். கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் போல. நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்துருக்கலாம். ஒருவேளை ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இங்கேருந்து வந்து மேலே போச்சு, திரும்ப கீழே வரும்போது எங்கே வரணும் எங்கே வரக்கூடாது, இந்த லெவலுக்கு வரலாம். இந்த லெவலுக்கு வந்தால் திரும்ப நீங்கள் பை பண்ணுவீங்க. ஆனால் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சேன்னா இன்னும் கீழே போவான். என்ன பண்ணான்? மேலேருந்தே போயிட்டான். அப்போ இப்படி போனான்னா என்ன பண்ணணும்? இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே வரைக்கும் போனானா? போகல. அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லோவுக்கு கீழே போகணும், இந்த ஹைக்கு மேலே போகணும். ஒன்றும் பண்ணல. போங்கடா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட். எப்போ இந்த இடத்துக்கு வரோன்னா அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். வந்தானா லாஸ்ட் மினிட்டில் எடுப்பீங்களா? எடுக்கவே மாட்டீங்க. 2 மணிக்கு மேலெலாம் கம்முன்னு வந்து லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் மோடில் போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் இருந்துட்டு போகுது. போகிறான், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ட்ரேடு தான். இன்றைக்கி லோக்கு வந்தது, ப்ரைஸு மேலே போயிடுச்சு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னு. இது எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்விட்டரில் இன்றைக்கி இதை பற்றி யாருமே வந்து சொல்லலை. சரி, ஓகே. அப்போது நம்ம என்ன நடந்துட்டு எந்த இடத்துல இருக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி வந்து நம்ம எடுப்போம்? மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு காலையில், இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. இங்கே என்ன இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸு? 51,000. 51,100ங்கிறது இங்கே இருக்குது. 51,900 இங்கே இருக்குது. நம்ம ப்ரைஸு இந்த இடத்துல காலையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்ததுனால நம்ம 51,000 நல்ல நம்பர், ரவுண்ட் நம்பர், ஃபேன்சி நம்பர். அதனால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸில். அதாவது ஃப்யூச்சர் வாங்க முடியாதவங்க அடுத்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். அப்போ ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்ம எந்த முடிவுமே எடுக்க மாட்டோம். அடுத்த கேண்டில் வந்து மேலே வரைக்கும் போகுது. மேலே போன ப்ரைஸு நம்ம பையிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். கீழே எக்ஸாக்டாக இன்றைக்கி லோக்கு வந்தோடனே ஒரு பை அடிச்சிட வேண்டியதான். 294ன்னு வச்சுக்கோங்க. 294,
294. 9 ஒழுங்க பொல்லியும். ஓகே, 294. இந்த 294 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 277 வரைக்கும் போச்சு, 77. ஆனால் க்ளோஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே கொண்டு வந்து வச்சானா 290. 4 புள்ளி. பயப்படுவீங்களா? பயந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 புள்ளி வரைக்கும் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அதிகபட்சமாக போச்சுன்னா 25 புள்ளி வரைக்கும் உங்களுக்கு லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. அட் த மேக்ஸ் உங்களுக்கு 10 புள்ளியிலேருந்து 15 புள்ளிக்குள்ளே தான் எப்போவுமே லாஸ்ன்னு வந்ததுன்னா வரும். அதை கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா அந்த லெவலில் தான் வைக்கும். எங்கேயாச்சும் ஒரு தடவை 25-30 புள்ளிக்கு கீழே போய் க்ளோஸ் வைப்பான். மற்ற நேரங்களாம் இப்படி தான் நடக்கும். அப்போ என்ன நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க, மேலேருந்து வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கானா? காலங்காத்தால் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, 294, 290 க்ளோஸ் வச்சுருக்குது. மேலே எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு? ப்ரீவியஸ் ஹை. இது என்ன இது? இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது. இங்கேருந்து வந்து ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துருக்குது. என்ன பேட்டர்ன் இது? போயிடும் அந்த ஹைக்கு, வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் ப்ரீவியஸாக பாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல இன்னும் இது ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 290, 360. இல்லை இந்த பாடியில் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து இந்த பாடியிலையும் க்ளோஸ் பண்ண. நான் ஏன் பாடியில் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேளை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி லெவல்லையே க்ளோஸ் பண்ணிக்கணும். விக்கு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இங்கே பண்ணாலும் அதே தான், இங்கே பண்ணாலும் அதே தான். ட்ரேடு ஒரு வேளை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா பாடி லெவலில் என்ட்ரி பண்ணக்கூடாது, விக்கு லெவலில் தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரிக்கு விக்கு, எக்ஸிட்டுக்கு பாடி லெவல்லே எக்ஸிட் பண்ணிக்கிறது சேஃப். அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சேஃப்டியாக வெளியில் வரணும், வந்த காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணுன்னா நீங்கள் அதுதான் பண்ணணும். அப்போ ஒன்ஸ் வந்து கீழேருந்து மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் அதை சொல்ல பாருங்கள். 290லேருந்து எங்கே போயிருக்கிறான்? ஆல்மோஸ்ட் 413 வரைக்கும் போயிருக்கிறான். 410 வரைக்கும் போயிருக்கிறான். 300லேருந்து 410, 100 புள்ளி. முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 70-80 புள்ளி கிடச்சிருக்கும் கால் ஆப்ஷனில். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன நடந்தது மார்க்கெட்டு? அதுக்கப்புறமா வந்து இந்த ஹைக்கு போகணும், போகலை. இந்த லோக்கு வரணும், வரல. ரெண்டுமே வந்து பண்ணாமலேயே அப்படியே வந்து சுற்றி முடிச்சிட்டான். இடையில ட்ரெண்டும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் ஆகி எங்கே வந்திருக்கிறான்? இங்கேயே வந்துட்டான். கால் ஆப்ஷனு ரொம்ப செட்டலாக வந்து முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் அதே இது புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது? அதான் 51,000 கால் ஆப்ஷன் எடுத்தீங்களே, 51,000 புட் ஆப்ஷன். 51,000 புட் ஆப்ஷன் நேற்றுக்கு வந்து இது நடந்தது. இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி க்ரீன் க்ளோஸு, அடுத்த கேண்டில் வந்து இங்கே எங்கே வரைக்கும் வந்தது? சப்போர்ட் வரைக்கும் வந்தது. வந்துட்டு மேலே எங்கே வரைக்கும் போச்சு? இன்னி இது ஹைக்கு தான் போச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. இதில் எவ்வளோ லாஸ் வந்திருக்கு பார்ப்போம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு பார்ப்போம், எவ்வளோ லாஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒரு 300ல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. மேலே எது வரைக்கும் போச்சு? 385 வரைக்கும் போச்சு. நீங்கள் இந்த பாடி லெவலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவலில் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து கூட க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு மூணு விஷயம், ஹைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை இந்த லெவலே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பாடி லெவலையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வரும்போது என்னாச்சு? இன்னொரு தடவை நீங்கள் இதை அட்டெம்ப்ட் பண்ணுவீங்களா? இதை அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பேட்டர்ன் மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணுவோம்? அப்படியே மேலே போச்சுன்னா மேலே நல்லா போயிடும். இப்படியே கீழே வந்தோன்னா கீழே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாமல் அடுத்த தடவை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அப்படியும் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 300லேயே வாங்கிட்டீங்க, கீழே எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 380, 200 புள்ளி. சாரிங்க 20 புள்ளி. ஸோ பெரிய ஃபாலோ ஆகும்போது கூட உங்களுக்கு 20 புள்ளி தான் லாஸ் ஆகுது. மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துல வந்துட்டு அந்த 20 புள்ளியை கொடுத்துட்டான். 20க்கு மேலேயே 40 கொடுத்துட்டான். திரும்ப கீழே வந்து அங்கே தான் போகிறான். திரும்ப கீழே வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்டு கிடச்சிருச்சுன்னா உடனே வந்து ட்ரெண்ட் லைனை போட்டுற வேண்டியதான். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கானா? 270லேருந்து எங்கே போயிருக்கிறான்?
315 வரைக்கும், 320 வரைக்கும், 340 வரைக்கும், 380 வரைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2 கோடு போடுறது தான், அவ்வளோதான். நேற்றும் அதே தான் நடந்தது, இன்றைக்கும் அதே தான் நடந்தது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 80 புள்ளி கொடுத்துருக்குறான், இந்த இடத்துல ஒரு 20 புள்ளி உங்கள்கிட்டேருந்து எடுத்துட்டான், அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருந்து 40 புள்ளி கொடுத்தான், அப்புறம் 40 புள்ளிக்கு மேலே கொடுத்தான், இதுக்கப்புறம் ஒரு 60-70 புள்ளி கொடுத்துட்டான். நீங்கள் பண்ணதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் வரும்போது பை பண்ணுறது தைரியமாக. இங்கே வரும்போது என்ன பியரிஷ்னஸ் வந்தாலும் சரி, இந்த ப்ராக்டிஸில் 6 மாதத்தில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க? இது தான் கற்றுப்பீங்க. அப்படியே பியரிஷாக கீழே வந்துருக்குதா, இதுலேயே நீங்கள் பாருங்கள், இதுக்கே பயப்படக்கூடாது. வந்துதா தட்டிடணும். இந்த இடத்துல கீழே போய் க்ளோஸ் வச்சானா, இவ்வளோ தூரம் போனானா, இங்கே கூட போட்டோம், ஒன்றும் தப்பில்லை. திரும்பவும் மேலே வந்து க்ளோஸ் வச்சானா, ஒரு 20 புள்ளிக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறானா, சரி ரைட்டு போடா அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அப்படியே பியரிஷாக வந்துருக்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் பயமின்றி ட்ரேட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் நான். இதெல்லாம் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்ம. வந்தானா எடுத்துட வேண்டியதான். இது நீங்கள் யாரை நம்பவே மாட்டாங்க. இது வந்து பியரிஷாக போயிட்டு இருக்குது, அடுத்து இன்னும் இப்படி போகும், இன்னும் போகும், மானிட்டர்லாம் உடச்சிட்டு கீழே போயிடும், டேபிள்லாம் உடச்சி தரையை உடச்சி கீழே போயிடும். இல்லவே இல்லைங்க, அது எப்போவா ஒரு தடவை போகும். அதுக்காக பயந்து நீங்கள் இந்த ட்ரேட்லாம் எடுக்காமல் விட்டுறாதீங்க. அதுக்காக இங்கேயும் ட்ரேட் எடுத்துடாதீங்க. எனக்கு தெரியும் ட்ரெண்ட் லைனை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கும்போது வந்து கேண்டில் இங்கே போயிடுச்சு, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டிங்க. எனக்கு தெரியும் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும், அதனால் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறேன். நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா கீழே வருவான். இதோ இங்கே நடந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரேட் எடுத்தோன்னா கீழே வருவான். அதனால் எப்போவுமே இங்கே வர்ற வரைக்கும் பொறுமை தேவை. இங்கே வர்ற வரைக்கும் பொறுமை தேவை. இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா விவேகமாகவும் இருக்கணும். க்ளோஸ் வச்சா என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட் பண்ணிடுவீங்க. சிம்பிளாக 5-10 பாயிண்டில் முடிஞ்சு போயிடும். அடுத்த தடவை ட்ரேட் வரும்போது எடுத்துக்கலாம். அடுத்த தடவை வந்தால் கன்ஃபார்மாக எடுக்கணும், பயமே இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பார்த்துருவோமா? ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? எல்லாருமே ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரில. இங்கே பாருங்கள், அழகாக ஃப்ரீயாக வந்து மேலே கீழே இந்த ட்ரெண்ட் லைனில் போயிருக்கானா, இதுக்கப்புறமா வரவே இல்லை பாருங்களா. இந்த இடத்துல ட்ரேடாக நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில. சம்திங் இஸ் ஹேப்னிங். இது இந்த மாதிரி ட்ரேடு ஆகக்கூடாதுங்க. இந்த மாதிரி ட்ரேடு ஆச்சு அப்படின்னா ஏதோ பஞ்சாயத்து வந்து பண்ண போகிறாங்கன்ட்டு அர்த்தம். ட்ரேடு வந்து கேண்டில்ஸ் வந்து ஒரு சார்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஏதாவது ட்ரெண்ட் லைனை போய் இது பண்ணோம், இல்லைனா சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போகணும், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். சம்திங் இஸ் நாட் குட். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம தான் ஓப்பன் ஆகிற வரைக்கும் சும்மா தான் இருப்போம். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ட்ரேடே வந்து ஆரம்பிப்போம். ஸோ நேற்றே இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து போட்டு வச்சுருந்தேன், வந்தானா இது வரைக்கும் வரணும் அப்படின்னு. கரெக்டாக இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா? ஸோ 1 ஹவரில் இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சம்திங் இஸ் நாட் குட். என்னங்கிறத வந்து பார்ப்போம். ஏதோ செய்தி வரும்னு நினைக்கிறேன் இந்த வீக்கெண்டு. ஆமாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, சனி ஞாயிறில் எதனா செய்தியை கசியை விட்டாலும் விடுவாங்க, ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டினாலும் கூட்டுவாங்க, பார்ப்போம். நேற்று லோ, அந்த லோ வரைக்கும் வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. நேற்று ஹை இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, அந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு தான் ப்ரைஸ் கீழே வந்தது. கீழே வரும்போது நம்ம என்னங்க பண்ணுவோம்? ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ இல்லைனா நேற்று லோ ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால நேற்று லோ கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸும் ஒன்றும் இல்லை. 808ங்க, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 805, 3 புள்ளி தான். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணணும், அதாவது பெரிய கேண்டலுங்க இது, இதை தான் சொல்லணும். ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், அடுத்த 5 நிமிஷம் பெரிய பேரிஷ் கேண்டில், அடுத்த 5 நிமிஷம் அப்படியே தலைகீழாக தான் விழுவேன்ட்டு விழுந்துட்டு இருக்கிறான். இதில் போய் நம்ம பை பண்ணுவோமா? பண்ணுவோம், கன்ஃபார்மாக பண்ணுவோம். பண்ணணும். பண்ணுனீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ 805 நீங்கள் ப்ரீவியஸ் லோலேயே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 805 எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள்.
98 7 புள்ளி 7 பாயிண்ட்ஸ். 10லேருந்து 15 புள்ளி வரைக்கும் நீங்கள் பஃபர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் 7 புள்ளி க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. க்ரீன் கேண்டில் வந்து க்ரீன் அடுத்த கேண்டலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. க்ரீன் க்ளோஸ் வச்சானா அடுத்த கேண்டில் பாருங்கள் எங்கே வந்துருக்கிறான் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்திருப்பான். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணோன்னா திரும்பவும் கீழே போய் இங்கே வந்து க்ளோஸ் வைக்கிறான்னு வைங்களா, திரும்ப ஒரு 5லேருந்து 10 புள்ளி போகும். போனால் போகுது. இந்த பையை அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆச்சு, மேலே இனி இது ஹைக்கே போயிட்டான். அடுத்த தடவை கீழே வரும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், இந்த லோ வரைக்கும் வரணும். வந்துட்டு மேலே போனான்னா அப்படியே இப்படி ட்ரெண்ட் ஆவான். அப்புறம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போவான். எப்படி கீழே வரைக்கும் வந்து அப்புறம் மேலே போய் இப்படி வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இதை பிரேக் பண்ணி போவான். இந்த லெவலில் பிரேக் பண்ணுவான். இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இதை பிரேக் பண்ணுவான். பார்த்து இது மெமரைஸே ஆகிடுச்சு. அப்படியே மனப்பாடமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், அதனால் அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். அப்போ அது நடக்கலைங்க, அந்த மாதிரி நடக்கலை. இங்கேருந்தே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போயிருக்கான், ப்ரீவியஸ் ஹைக்கு அதுக்கும் மேலே நம்ம ஒரு மார்க் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த மார்க்குக்கே போயிட்டான். அங்கேருந்து தான் இன்றைக்கி வந்து விழுந்துருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுதா? இப்போ தான் சொன்னோம் பாருங்கள், மெமரைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னா, சின்ன ஃபாலு, பெரிய ஃபாலு, அதை விட பெரிய ஃபாலு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் மேலே போனால் என்ன ஆகும், ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகும். அடுத்து என்ன ஆகும், இதை பிரேக் பண்ணுவான். அப்புறம் இந்த ஹைக்கே போயிடுவான். மேலே போகணுன்னா இதை பிரேக் பண்ணானா, இதையும் பிரேக் பண்ணிட்டானா, அங்கேருந்து விழுந்துட்டான். இப்போ தான் நான் கீழே இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்துருக்குது. இந்த மாதிரி நான் இது வந்து 70 எபிசோடுக்கு மேலே போயிடுச்சுங்க. இந்த தினம் ஒரு பார்வை அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இந்த ஃபேன்சி டைட்டில்லாம் வைக்க தெரியலங்க. அதாவது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி, நாளைக்கு வந்து கவனம் தேவை, நாளைக்கு வந்து என்ன சொல்கிற, நாளைக்கு மார்க்கெட்டு 1000 புள்ளி கீழே விழுமா அப்படின்லாம் தமிழ்லைன் நம்ம வைக்கிறதே இல்லைங்க. சும்மா எப்பவும் போல் வந்துட்டு தினம் ஒரு பார்வைன்னு தான் இருக்கும். அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்ப்பாங்க. வீடியோ மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின புரிதல் வந்து இருக்காது. அதனால் நம்ம ஸ்பாட்டாக ஃபியூச்சராக அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து வரும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ நிஃப்டியில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, நிஃப்டி எப்பவும் போல தாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய மூமெண்ட் ஒன்றும் இருக்காது. 150 புள்ளி தான், 800க்குள்ளாரையே போயிட்டான். 24,820லேருந்து 880 வரைக்கும் அப்படியே வந்து ட்ரேட் ஆகி முடிச்சிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எந்த சந்தேகமும் இல்லாமல் 24,800 கால் ஆப்ஷன், 24,800 புட் ஆப்ஷன், ரெண்டுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இது லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு அடுத்த தடவை வந்து மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ பெரிய பியரிஷ் கேண்டில் வந்தாலும் தைரியமாக பை பண்ணுவீங்க. நீங்கள் பையிங் பிளேஸ் வந்து 141, 140 அந்த மாதிரி ரேஞ்சில் பை பண்ணியிருப்பீங்க. எங்கே போய் வந்து க்ளோஸ் வச்சது பாருங்கள், 138, 137 கூட வச்சோம். 137.86னா 138, சரிங்களா? 138ல் க்ளோஸ் வச்சுருக்குது. எங்கே நீங்கள் பை பண்ணீங்க, 140. எவ்வளோ வித்தியாசம், 2 புள்ளி. ப்ரீவியஸ் லோ வந்து 138. என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 138ல் நீங்கள் வாங்கினோன்னா அவனோட க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான், 140. இந்த லாஸை கூட நான் தாங்க மாட்டேன். 2 புள்ளி நீங்கள் சொன்ன மாதிரி கீழே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டா ஐம் கோயிங் டு எக்ஸிட் அப்படின்னா அது உங்களுடைய சௌரியம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 புள்ளி. 10 புள்ளிங்கிறது ரொம்ப டீசெண்டான க்ளோஸு. அந்த மாதிரி க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க, அடுத்த ட்ரேடுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் இங்கே லெவலில் இருக்குது, இந்த லெவல் வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு மேலே எங்கே போயிருக்கிறான், டாப்புக்கே போய்ட்டான். 140 வாங்கியிருந்தீங்கன்னா எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு, 180 வரைக்கும் போச்சு. போனதுக்கப்புறம் அழகாக மறுபடியும் வந்து சின்ன ஃபாலு,
பெரிய ஃபாலு, அதை விட பெரிய ஃபாலு, அந்த லோவை கட் பண்ண முடியல, இதை பிரேக் பண்ணி மேலே வந்து போனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும், அதை இந்த லெவலில் வரைக்கும் ஃபியூச்சர் இந்த லெவலில் வரைக்கும் போச்சு, ஆப்ஷன் வந்து இந்த லெவலுக்கு தான் போயிருக்குது. போயிட்டு திரும்ப வந்து அதே இடம் ஒரு இடத்துல ஒரு தடவை சப்போர்ட் எடுத்தான், அடுத்த தடவை அதை பிரேக் பண்ண முடியாமல் மேலே போனான், அடுத்த தடவையும் அங்கே வந்துட்டு மேலே போயிட்டான். 150லேருந்து 160, 150லேருந்து 160, 150லேருந்து 160. சரிங்களா? ஈஸியாக இருக்குங்களா? சொல்லும்போது வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் புரியும். அப்போ புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துருக்குது? புட் ஆப்ஷனில் ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இன்றைக்கி முதல் கேண்டலில் நம்ம வந்து ட்ரேடு எடுக்க மாட்டோம். மேலே வரைக்கும் போயிட்டு கீழே ஓரளவுக்குனாச்சும் பக்கத்தில் வந்ததுன்னா எடுத்து வந்துக்கலாம். அதனால் இதுவும் வந்து மிஸ்ஸு தான் ஆயிருந்துருக்கோம் கண்டிப்பாக. மேலே வரைக்கும் போயிடுச்சு. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவே கார்னர் பண்ணி நம்ம எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லைனா இந்த லோவிலேருந்து இந்த லெவலுக்குள்ளார எங்கே வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் இதுக்கு கீழே போய் இந்த க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். மேலே போன ப்ரைஸு நல்லா போகணும், மேலே போகாமல் திரும்பி இப்படி வந்தானாலே இது தாங்காது, கண்டிப்பாக கீழே போயிடும். அப்போ கீழே போச்சுன்னா எவ்வளோ லாஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 104, 105 எடுத்துகிட்டு 105 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா எவ்வளோ வரும்? 99, 98 க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். 5 புள்ளி 6 புள்ளி 10 புள்ளி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து அவன் இன்னும் கீழே போனோன்னா ரொம்ப வந்து கீழே போயிடுவான். இல்லை இன்னைக்கு லோவை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு 100ங்கிற ரேஞ்சில் எடுக்கிறீங்க. அவன் கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சுருக்கான்? 93 தான் க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ கூட நம்மளோட இது வரல. 7 புள்ளி தான் வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். க்ளோஸ் வச்சுட்டு மேலே வந்துட்டான் பாருங்கள். 105 கொடுத்துருக்குறான். 5 புள்ளி அதிகமாக வந்துருக்குது. எஸ்கேப் ஆகி ஓடியாந்துட வேண்டியதான், க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்போ வந்து மேலே போவான்? இது ஹை, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான். இதை எப்போ பிரேக் பண்ணுவான்? ப்ரீவியஸாக லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இப்படி வந்து மேலே வரணும், அப்போ தான் மேலே போவான். இல்லைன்னா இன்னொரு புது லோ வச்சுட்டான் பார்த்தீங்களா, அந்த லெவல்லையே வந்து நின்றுட்டான். அடுத்த லெவல் இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சார்ட் இல்லை, கோல்டு சார்ட் இல்லை, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் இதே தான், சேம். அதனால் உங்கள் சார்ட் இப்படி இருக்குது, என் சார்ட் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது. நீங்கள் பயிற்சி மட்டும் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். பயிற்சி பண்ணிங்கனாலே அந்த பொறுமை வந்து வந்துடும். அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நான் ப்ராஃபிட் பண்ணேன்னு எனக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பவே அனுப்பாதீங்க, சரியா? 6 மாதம் 1 மாதம் நீங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னு அனுப்பிச்சிடுறீங்க. அது வந்து எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் 6 மாதம் பயிற்சி பண்ண சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதையும் மீறி நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரேடு எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்க்குறீங்க. அந்த எடுத்து பார்க்கலாம், ஒரு தடவை போட்டு பார்க்கலாமே, ஒரு தடவை விட்டு பார்க்கலாமே, அந்த எண்ணத்தையே மாற்றிடுங்க. மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சென்செக்ஸு கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தாங்க ட்ரேட் ஆகும், நிஃப்டி மாதிரியே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் அப்படியே வந்து நின்ன மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து நின்றுச்சுங்க. சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி அதே தான் நடந்தது. ப்ரைஸ் வந்து அங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் வந்தது, ரொம்ப வந்து கீழே வந்ததுனால நம்ம இந்த ட்ரேடை வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ வந்ததுன்னு பார்ப்போங்களா? இதுதான் லோ 967, இங்கே வரும்போது எங்கே இது 926 வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராப்புங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த லாஸை வந்து நம்ம வந்து புக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவோம், இல்லைனா ரிவர்சல் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுவோம். ரிவர்சல் கேண்டலுக்கு அப்புறமா எப்படி ப்ரைஸ் வந்து பிஹேவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் வந்து கட்டமைச்சிடலாம். இதுக்கு தான் நான் வந்து உங்களை சொல்கிறேன், நான் பெரிய ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ரிவர்சல் ஆகுது பார்த்தீங்களா, எப்படி ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய முதல் வேலை அதுவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற வீடியோ பார்த்தாலும் சரி, வேறு என்ன பண்ணாலும் சரி, அதுக்கப்புறமா பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பெரிய ஃபால் எங்கெல்லாம் நடந்துருக்குதோ அந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத கவனிங்க. கவனித்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறங்க.
அந்த பெரிய ஃபாலுங்கிறது வந்து பொறுமையாக கீழே வர்றது கிடையாதுங்க. ஸோ ஒரு சடன் ஃபால், ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். மிட் கேப் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? மிட் கேப் நிஃப்டி வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து போயிட்டு இருந்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு? இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆச்சு. இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போன ப்ரைஸு திரும்ப ஒரு குட்டி ட்ராப் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ராப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் எங்கே போச்சு? ப்ரீவியஸ் ஹையான 13,000 தாண்டிடும் அப்படின்னு பார்த்தோம். 13,000 தாண்டிடுச்சு. இங்கெல்லாம் பை பண்ணவங்க எல்லாரும் இந்த 13,000 அப்படிங்கிற இந்த மேஜிக் நம்பர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பொசிஷன்ஸை கவர் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனால் என்ன ஆகுது? இந்த இடத்துல பை ட்ராப் உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதுங்களா? இந்த ப்ரைஸ் வந்து பொறுமையாக அப்படியே போயிட்டு இருந்ததுங்களா? திடீர்னு ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்தோடனே மார்க்கெட்டில் இந்த ஹைக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஒரு மூமெண்டம் பயங்கரமாக க்ரியேட் ஆகிடுச்சு. 2 கேண்டில் மட்டும், 2 1 ஹவர் கேண்டில் மட்டும் எப்படி போயிருக்கு பாருங்கள். இதை தான் நம்ம பை ட்ராப்புன்னு சொல்லுவோம். இந்த கேண்டிலை பார்த்த உடனே, இந்த ஹை வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலை பார்த்த உடனே எல்லாம் பை பை பை, மேலே போய்டும் மேலே போய்டும், பையை இங்கே எடுப்பாங்க, இதுக்கு மேலே எடுப்பாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க ட்ராப் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இந்த பை ட்ராப் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குங்க. அப்படியே கண்டினியூஸ் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் பை பண்ணவே சொல்லுவோம். நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு இங்கே பை பண்ணோன்னா அவன் வந்து கீழே வந்துடும். ஸோ பை ஆல்வேஸ் அட் சப்போர்ட், அவ்வளோதான். அந்த மந்திரத்தை மறக்கவே மறக்காதீங்க. பையினா சப்போர்ட் தான். எக்காரணத்தை கொண்டும் மேலே டாப்பில் போய் நீங்கள் பை பண்ணவே மாட்டீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து செகண்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துலேருந்து தாங்க மேலே போயிருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராப். இந்த ட்ராப்பை தான் நான் உங்களை வந்து கவனிக்க சொல்கிறேன். பெரிய ட்ராப்புக்கு அப்புறம் எப்படி ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. மேலே வரைக்கும் போச்சா? கீழே எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இதுதான் லோ, இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கிறான். அந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து போயிருக்குது. அந்த லெவலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? அந்த ப்ரீவியஸ் லெவலான இதே லெவலுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறமா எங்கே வந்திருக்கிறான்? இந்த லோக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? ஸோ இதை கவனித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து வந்து இதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ கீழே இந்த மாதிரி வந்தானா எவ்வளோ தூரம் விட்டு உங்களால் வாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டு நீங்கள் வந்து பை பண்ணலாம். பை பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியும்? திரும்ப வந்து மேலே போவான். இந்த லெவலை கட் பண்ணானா அப்படியே கண்டினியூ பண்ணுவான். கட் பண்ணல அப்படின்னா, அப்போ இங்கே எங்கேயா நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் எது? இதுதான். இந்த லெவலு கூட இல்லை, கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி சேஃபாக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஃபாலை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கவனித்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு அழகாக வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி கீழே வர்ற மாதிரி இவனும் வந்து கீழே வந்துடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இவன் வந்து நமக்கு அடுத்த வாரத்தில் வந்து என்னங்கிறத வந்து தெரிஞ்சிருங்க. அடுத்த வாரத்தில் வந்து ஐதர் வந்து இந்த மாதிரி நடக்கவே கூடாது, இந்த ஹைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் கீழே பிரேக் பண்ணி தான் வரணும். பட் ஆனால் எப்படி வந்து ஓப்பன் ஆகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து ட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து யோசித்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம நாளைக்கு இன்னும் நிறைய வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வேறு எதனாச்சும் வந்து சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, அதையும் நான் வந்து வீடியோவாக பண்ணி உங்களுக்காக வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.